குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 17ஆம் திகதி 8ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. குவைத்தில் 60 வயது மற்றும் அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு வேலை அனுமதி வழங்கப்படாது. குவைத் மனிதவளத்துக்கான பொது அதிகார சபையின் இயக்குனர் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதை எட்டியவர்களுக்கான பணி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதை நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் இந்திய தூதுவராக சிபி ரியார்ஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். குவைத்தின் இந்திய தூதுவராக யார்ஜ் அவர்கள் ஆகஸ்ட் 4ஆம் திகதி பதவியேற்க குவைத் வந்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் பல நாடுகளில் வெற்றிகரமான பதவிகளை பெற்று வெளிநாட்டு சேவையில் 27 வருட அனுபவம் உள்ளவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குவைத்தில் தனது சேவையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் சுவிட்சர்லாந்தின் ஆகியவற்றுக்கான இந்திய தூதுவராக இருந்துள்ளார். சவுதி அரேபியா, ஈரான் துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். இந்திய வெளிவகார அமைச்சில் கிழக்கு ஆசியாவின் பிரிவின் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 508 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனம் காணப்பட்டிருக்கின்றது. வைரஸிலிருந்து பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 76,205 நபர்கள் ஆகும். வைரஸிலிருந்து குணமடைந்து வீடு சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 68,135 நபர்கள் ஆகும். இந்தியா உட்பட 31 நாடுகளான தடையை நீக்க குவைத் மீண்டும் பரிசீலனை. குவைத் அரசாங்கம் 31 நாடுகளில் இருந்து வரும் மக்கள் மீதான தடையை மறு ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தை அடைந்தவுடன் நிறுவன தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சுகாதார ஒழுங்குமுறை மற்றும் சட்ட தேவைகளுக்கு ஏற்ப தடை செய்யப்பட்ட 31 நாடுகள் உட்பட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பயணிகளுக்கு விமானங்களை திறக்க அதிகாரிகள் விரிவான ஆய்வை தயாரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அரபு நாடுகளில் இருக்கின்ற இலங்கை தூதரக அதிகாரிகள் எந்தவித இரக்க குணமும் அற்றவர்கள். இலங்கை ஊழியர்களுக்கு எந்தவிதமான உதவிகளும் இவர்கள் செய்வதில்லை. இவர்கள் மிருகத்தனமாக நடந்து செல்கின்றார்கள். இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் 15 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் 6 மாத காலமாக நாட்டுக்கு வர முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் இலங்கையின் வெளிவார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தொழில் வாய்ப்பு பெற்று சென்றிருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளிநாட்டு இளைஞர்களுக்கு பதில் கூற வேண்டியவர். 6 மாத காலமாக தொழிலை இழந்து அரபு நாடுகளில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு நாட்டுக்கு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசு இளைஞர்களை அழைத்து வருவதற்கு எந்த விதமான ஏற்பாடுகளையும் இதுவரை செய்யவில்லை. விமான நிலையத்தை மூடி வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அரபு நாடுகளில் இருக்கின்ற இளைஞர்கள் தனது உறவினர்கள் மரணச் சடங்குக்கு கூட கலந்து கொள்ள முடியாமலும் நாட்டுக்கு வர முடியாமலும் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் உங்களிடம் விமான டிக்கெட் கேட்கவில்லை, பணம் கேட்கவில்லை. எங்களுக்கு நாட்டுக்கு வருவதற்கு விமானம் அனுப்பி வைத்தால் போதும். நாங்கள் விமான டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு வருவோம் என்றுதான் கேட்கின்றோம். ஆனால் இந்த அரசியல்வாதிகளின் கண்கள் என் மீது திறக்கப்படவில்லை. நாங்கள் வசதி இல்லாதவர்கள் என்றுதான் எம்மை நீக்கி நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றீர்கள் என்று ஒரு இலங்கை நாட்டவரின் உள்ளக்குமுறலாக காணப்படுகின்றது. இதுவே அனைத்து இளைஞர்களினும் அனைத்து வெளிநாட்டு இளைஞர்களினும் பதிலாகவும் காணப்படுகின்றது. குவைத்தில் சட்டத்தை மீறி தங்கி இருப்பவர்களை கைது செய்து அபராதம் விதிக்கப்படும். நாடு கடத்தப்படுவார்கள். ஒரு நபருக்கு அதிகபட்சம் 600 ரியால் அபராதம் விதிக்கப்படும். குவைத்தில் சட்டத்தை மீறி 1,20,000 பேர் தங்கியுள்ளனர். குவைத்தில் அகாமா இல்லாமல் இருந்த வெளிநாட்டினர் அபராதம் செலுத்தாமல் நாட்டை விட்டு வெளியேற குவைத் அரசாங்கம் வழங்கிய பொது மன்னிப்பு காலத்தை சாதகமாக பயன்படுத்தாமல் 1,20,000 வெளிநாட்டினர் குடியிருப்பு சட்டத்தை மீறி குவைத் நாட்டில் இருப்பதாக குவைத்தின் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. குவைத்தில் சட்ட விரோதமாக தங்கி இருப்பவர்கள் அபராதம் செலுத்தும்படி செய்த பின்னர் சட்டத்தை மீறியவர்கள் கைது செய்து நாடு கடத்த ஒரு திட்டத்தை உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. குவைத்தில் சட்டத்தை மீறி தங்கி இருப்பதற்காக ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 600 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும். அகாமா இல்லாமல் கைது செய்யப்பட்ட நபர்களை நாடு கடத்த சம்பந்தப்பட்ட ஸ்பான்சர்கள் விமான கட்டண டிக்கெட்டுகளுக்கு பணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர்.
சட்டத்தை மீறியவர்களில் பெரும்பான்மையானவர்கள் விசா வர்த்தகர்கள், நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தொழிலாளர்கள் என்று நம்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. குவைத் சிட்டி பஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு. குவைத் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் திட்டத்தின் 3வது கட்டத்திலிருந்து 4வது கட்டம் ஆகஸ்ட் 18 நாளை தொடங்குகின்றது. 4வது கட்டத்தில் பொது பேருந்து போக்குவரத்து சேவைகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து குவைத்திலுள்ள சிட்டி பஸ் தனியார் பொது போக்குவரத்து நிறுவனம் மாதாந்திர கட்டண அடிப்படையிலான பஸ் பாஸ் வழங்கும் அலுவலகங்கள் ஆகஸ்ட் 16 அன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. முதல் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் பணிப்பெண்கள் குவைத் சிவில் ஐடிகளை காலை 9 மணி தொடக்கம் பிற்பகல் 1 மணி வரை அட்டைகளை பெறலாம். வெளிநாடுகளில் சிக்கித் தவித்த 6848 குவைத் குடிமக்கள் இன்று தாயகம் திரும்பியிருக்கின்றார்கள். குவைத்தில் 60 விசாக்களை 20,000 தினார்களுக்கு விற்ற பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா வர்த்தகம் தொடர்பாக தொடர்ந்து கைதுகள் குவைத்தில் இடம்பெற்று வருகின்றது. குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களில் அதிகமாக விசா விற்பனையின் மூலம் வந்தவர்கள் என்று கருதப்படுகின்றது. தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. குவைத் குடிமக்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். வெளிநாட்டு மக்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். விசா வர்த்தகம் தொடர்பாக இன்றும் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 60 விசாக்களை 20,000 தினாருக்கு விற்பனை செய்திருக்கின்றார். விசாரணைகள் தொடர்கின்றது. இந்தியாவில் இருக்கும் குவைத் நாட்டின் இந்திய குடியிருப்பாளர்கள் இந்திய தூதரகத்தின் அறிவுரை. குவைத் நாட்டுக்கு வெளியே காலாவதியான பாஸ்போர்ட்டை கொண்டவர்கள் அவர்கள் தங்கள் பாஸ்போர்ட்டுகளை புதுப்பித்து பணி அனுமதி, வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள், புதுப்பிக்க வேண்டிய புதிய பாஸ்போர்ட்டின் விவரங்கள் தங்கள் முதலாளிக்கு அனுப்ப வேண்டும். குவைத் நாட்டுக்கு வெளியே இருப்பவர்கள் தங்கள் பணி அனுமதி அல்லது வேலை ஒப்பந்தங்கள் புதுப்பிக்க குவைத் மனிதவள பொது ஆணையகத்தின் அலுவலகத்தை அணுகுவதற்கு தங்களின் முதலாளியை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று தூதரகம் கூறுகின்றது. குவைத் நாட்டுக்கு வெளியே இருப்பவர்கள் வேலை அனுமதி, வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் காலாவதி ஆனவர்கள் குவைத் வர விரும்பினால் அவர்கள் புதிய விசாவை பெற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு இந்தியாவில் உள்ள குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் இணையதளத்தையோ அல்லது சமூக ஊடக பக்கத்தையோ பின்பற்றுமாறு தூதரகம் நினைவூட்டுகின்றது. இன்னும் 1,20,000 பேர் சட்டப்படி வெளியேற வேண்டும் சொல்கின்றது குவைத் அரசு. குவைத்தில் மோசடி செய்ததற்காக முன்னாள் உள்துறை அமைச்சக மக்கள் தொடர்பு இயக்குநருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை செல்லும் பயணிகளுக்கு நற்செய்தி. நெகட்டிவ் சான்றிதழ், வைரஸ் நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் கட்டண தனிமைப்படுத்தல் தளர்வு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 242.72 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 589.97 புள்ளிகள். குவைத்தில் தயார் நிலையில் உள்ள குடியுரிமை அட்டைகளை உடனடியாக எடுத்துக்கொள்ளும்படி குவைத் PACI நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த சானிகா ரத்நாயக்கா என்பவருடைய சிவில் ஐடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவர் இலங்கையைச் சேர்ந்தவர். வெஜிடபிள் ஷாப் ரோட் 74 ஃபெர்வனியா புலாக் குவைத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்கள் தொடர்புகளுக்கு 60399305. வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் குவைத்திலிருந்து இன்றைய தினம் விஜயவாடாவுக்கு ஒரு விமானம் பயணத்தினை மேற்கொண்டிருக்கின்றது. வந்தே பாரத் திட்டத்தின் அடிப்படையில் இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. குவைத்தில் தீப்பரவல் காரணமாக 7 வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கிங்கில் ஃபெர்வனியா பகுதியில் உள்ள ஒரு பார்க்கிங்கில் நின்ற கார்களே இவ்வாறு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான புலன் விசாரணைகள் தொடர்கின்றன. தீப்பரவலுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க. அவர்களுக்கும் நன்றிகள்.